ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து ரொம்பவே சந்தோஷமாக வந்து குரூப்பில் சேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ ரேவதி கிச்சனில் இருக்கிறது தெரியாமல் தங்கராஜ் வந்து அவங்களுடைய அடியாட்கள் கிட்ட நம்மளுடைய அதாவது மதிக்கு வேலை போகிறதுக்கு காரணமே வந்து நம்ம தான், ஆனால் அந்த விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த பிரின்சிபலுக்குமே கால் பண்ணுவாங்க. சார், அந்த மதியன்றவங்க வந்து கால் பண்ணி என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க சார், இதுக்கும் எனக்கும் ஏதாச்சும் சம்மந்தம்னு சொல்லி தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து என்னை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இது பண்ணிடுவாங்க சார் அப்படின்றாங்க. அப்புறம் அந்த பிரின்சிபல் கிட்ட வந்து தங்கராஜ் பேசிட்டு இருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நான் தான் வந்து இதெல்லாம் பண்ணன்றது அந்த பொண்ணுக்கு தெரியக்கூடாது, உங்களுக்கான ஃபுல் செட்டில்மெண்ட்டும் நான் அனுப்பிடல, அப்புறம் என்னன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டு பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க ரேவதி. அப்போ மதிக்கு வேலை போகிறதுக்கு காரணமே இந்த மனுஷனாச்சா, இந்த படுபாவி மனுஷன் ஏன் தான் இந்த மாதிரி தேவையில்லாம வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னே தெரியலன்றாங்க. இந்த விஷயம் மதிக்கு தெரிஞ்ச மதி எவ்வளவு சங்கடப்படுவான்றாங்க. ஆனா இப்படி ஒரு மோசமான ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க, வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அவ எவ்வளவு மனசு உடைஞ்சு போய் பேசினான்றாங்க. ஆனா பண்ணது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தர்னு தெரிஞ்சா எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரேவதி வந்து தங்கராஜ் பார்க்குறாங்கன்னு ஒளிஞ்சுப்பாங்க. அப்புறம் தங்கராஜ் மேலே போயிடுவாங்க. இந்த விஷயத்த உடனே குரூப்பில் போடணும்னு குரூப்பில் சொல்கிறாங்க. அண்ணி, இது மாதிரி மதிக்கு வேலை போச்சு இல்லை, அதுக்கு காரணம் யாருன்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வேறு யாரும் இல்லை, எங்கள் வீட்டில் இருக்காரு இல்லை, அவர் தான் வந்து மதிக்கு வேலை போகிறதுக்கு காரணம். பிரின்சிபல் கிட்ட போயிட்டு மதிக்கு இனி வேலை கொடுக்கக்கூடாது, அவங்க வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் மதிக்கு வேலை பிடிச்சுன்றாங்க. இதை கேட்டுட்டு பயங்கர ஷாக்கிங். மதி இருந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க மதி, நீமா இருக்க, அப்ப என்னுடைய வேலை போறதுக்கு காரணம் அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாகிறாங்க. அடுத்து மதி என்ன செய்ய போறாங்க, தங்கராஜ் கிட்ட சண்டை போட போறாங்களான்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.